ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கூட தலைமுறை தலைமுறையாய் உம்மை சேவிக்க தயவு செய்திடும் என்று சொல்லி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடுவோம். நல்ல சந்தோஷத்தோடு கூட தலைமுறை தலைமுறையாய் உம்மை சேவிக்க தயை செய்திடும். தலைமுறை தலைமுறையாய் உம்மை சேவிக்க தயை செய்திடும். நித்திய கிருபை நித்திய கிருபை நீங்காத கிருபை என்றே தந்தருடும். நித்திய கிருபை நீங்காத கிருபை என்றே தந்தருடும். எங்கள் தேவனே எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். சொல்லுங்க, எங்கள் தேவனே உம்மை தெய்வமாய் கொண்ட நாங்கள் எத்தனை பாக்கியவான்கள். பூமியில் பாக்கியவான்கள். 1000 தலைமுறைக்கும் உந்தன் இரக்கம் நிலைத்து நிற்கும். சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டும் என்று சொன்னீரே ராஜா. அறியாத அன்பால் மாசற்ற மனதால் உம்மை நேசிப்போ. அறியாத அன்பால் மாசற்ற மனதால் உம்மை நேசிப்போ. கரங்களை கட்டி எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு கூட. சின்ன விஷயம்தான், வெளியிலவே சொல்ல முடியாது, ஆனா அப்பா கிட்ட சொல்றப்ப அப்படியே செய்து முடிப்பா. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட நமக்கு நிறைவேற்றி வைக்கிற தேவன் அவர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிமனதலரனரப சந்துனி தரபலரணமா. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லவர் நல்லவர் நல்லவர். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மளாம் எழும்பி நின்று இந்த காலை நேரத்தில் நம்முடைய தேவன் நம்மை ஹல்லேலூயா வல்லமையில நிரப்பும்படியாக இந்த காலை நேரத்தில் எல்லா கரங்களை உயர்த்தி வானத்துக்கு தலைகளை உயர்த்தி, ஆண்டவரே மானானது நீருடைய பார்த்து வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமாமை வாஞ்சிக்கிறது. நாங்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு ஒரு புது பலத்தோடு கூட கடந்து போக எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். ஆவியானவர் நம்மை நிரப்பி நடத்துவார். வானம் திறந்து வெண்புறா போல எங்கள் மத்தியில் கடந்து வாரும் என்று சொல்லி கேட்போம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். சிவ வல்லமை தர வேண்டும். ஆடுங்க. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். சிவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணும். கேளுங்க ஆண்டவரே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் எங்கள் வாழ்வில் நடக்கட்டும். அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஒரு முறை கூட வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்கணுமே. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். பாடுவோமா? ஆண்டவரே, நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளாய் என்னை அப்பா நடத்துவீராக. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள்
வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகளால் வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில இந்த வல்லமையெல்லாம் நிரப்புவீராக, இந்த வரங்கள்லாம் நிரப்புவீராக. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. கேளுங்க ஆண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு ஒரு புது வெள்ளத்தினால், ஒரு புது வல்லமையினால், ஒரு புது அபிஷேகத்தை நிரப்புங்க. வானம் திறந்து புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அற்புத அதிசயம், அற்புத அதிசயம் நடக்கணுமே, சாட்சியாய் நீ வாழணுமே. அற்புத அதிசயம் நடக்கணும், சாட்சியாய் நான் வாழணுமே, சாட்சியாய் வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கேளுங்க ஆண்டு, இந்த ஆராதனை வேலையில ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இறங்குவேன் என்று சொன்னவன் இந்த காலை நேரத்தில் நம் சபையின் மத்தியிலே கடந்து வருவாராக. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு கூட ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் அவன் செழிப்பான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் உன்னை செழிக்க பண்ணும்படியாக உன் தேவன் ஒவ்வொரு நாளும் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஓ ரீமா நாமா, ஓ சந்து நீ தாராதலாரானமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுத்த நல் வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே ஹல்லேலூயா அப்படியே நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவாதி தேவனே, அப்பா, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களை நிரப்புவீராக. அவர் நெளிந்த நாளலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரி அணையாதவருமாகிய தேவன். ஹல்லேலூயா. நம்ம எந்த நிலை இருந்தாலும் நம்ம வெறுக்காத நம்முடைய தேவன் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு கூட நீங்கள் எந்த காரியத்தோடு வந்திருந்தாலும் நம்முடைய தேவன் ஹல்லேலூயா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தால் உன்னை அநேகத்தின் பேர் அதிகாரியாய் உயர்த்துவேன் என்று சொன்னவர். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை கீழாக அல்ல மேலாக வைத்து நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா, நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்வில் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போவதற்காக நன்றி ஆண்டவரே. அபிஷேகம் பெற்ற யாவரும் கரங்களை தட்டி நவமான பாஷைகளை பேசி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க துதிக்கிறப்போவே எல்லா தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் துதித்து ஆர்ப்பரித்த பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க நல்லா துதித்து கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கும் பொழுது எல்லா தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். நீ செர்பாபேலுக்கு முன்பாக சமபூமியாவா என்று சொன்னவர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான எல்லா பர்வதங்களை கர்த்தர் உருகி போக பண்ணுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, ஒரு முறை கூட நல்ல கரங்களை தட்டுவோமா? உற்சாகத்தோடு கூட உற்சாக பலிகளை கர்த்தருக்கு ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வந்திருக்கிற நல்ல கரங்களை உயர்த்தி வானத்துக்கு தலைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, நாங்கள் இருப்பதும் இருமூலமாக அது இருப்பதும் அப்படி மாறாத சுத்த கிருபை ஆண்டவரே.
இந்த புதிய வருஷத்தில் மட்டுமாய் நடத்தி வருகிற இந்த கிருபைகளுக்காக நன்றி. பரிசுத்த வேதம் சொல்கிறது, காலைகள் தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி, இந்த காலையத்தில் புது கிருபைகளை தந்து நமக்கு ஜீவனை தந்து அவருடைய ஸ்தலத்தில் கொண்டு வந்து நம்ம நிறுத்தியிருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நம்ம ஆராதனை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாத ஆண்டவரே. நல்ல ஒரு அருமையான ஆராதனை பாடல் நம்ம எல்லாம் உணர்ந்து பாடுவோம். நன்றி ஆண்டவரே. இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. சொல்லுவோமா? நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. காலையில் எழுந்தவுடன் ஒரு கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடந்தது. சொல்லுங்க ஆண்டவரே, காலையில் ஓருடைய கிருபைகள் எங்கள் வாழ்வில் பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். மகிழ்ச்சிக்குள்ளே நடந்தது, நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. செலவின நேரங்களில் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம், என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது அடிமை நாளையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. சொல்லுவோமா? என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. கரங்களை உயர்த்தி, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க
நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானம்மா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக ராஜா. இந்த வேளையில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தர் காண்கிறேன். கர்த்தர் தாம் அவங்களுடைய தேவைகள் இன்னது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் தகப்பனே. உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பூர்த்தி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மகிமையாய் நீர் நிறைவாக்குவீராக. இப்பொழுது உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இன்று ஆண்டவரே எங்களோடு பேச சித்தமாக இருக்கிற உடைய நல் வார்த்தைகளை உடைய ஊழியக்கார் மூலமாக எங்களோடு ஆண்டவரை வெளிப்படுத்துவீராக தகப்பனே. வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள், பலவீனங்கள், ஆண்டவரே சோர்வுகளை இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல மகிமையாய் இறங்கி அசைவாடுவீராக தகப்பனே. உடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய சிந்தையும் இருதயத்தையும் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். ஆவியானவர் அசைவாடுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இதனாலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். திரளான மக்கள் அவருடைய பிரசங்கத்தை, உபதேசத்தை கவனித்து கொண்டிருந்த நேரத்திலே இயேசுவை அவமானப்படுத்தவும், அவரிடத்திலே சில கேள்விகளை கேட்டு அவரை மக்கள் முன்பாக அவருக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் படித்தவர்கள், இயேசு எங்களைப் போல பட்டம்லாம் பெறவில்லை என்று சொல்லி தங்களை பெரியவர்களாக காண்பிக்கவும், அங்கிருந்த சில பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவிடத்திலே பல கேள்விகளை கேட்டார்கள். அவர்கள் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் சரியான பதில்களை கொடுத்து கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு தச்சனின் மகன் இவ்வளவு அருமையாய் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார் என்று எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவர்களை படைத்ததும் இவர்தான் என்பதை அறியாதிருந்தார்கள். அப்போ அந்த நேரத்திலே ஒரு நியாய சாஸ்திரி, அதாவது 5 ஆகமங்களை மனப்பாடமாய் படித்து யூதர்களுடைய அத்தனை கட்டளைகளையும் அறிந்த ஒரு லாயர், ஒரு வழக்கறிஞர் இயேசுவிடத்திலே வருகிறார். பொதுவாக உங்களுக்கு தெரியும், வழக்கறிஞர்களை அவ்வளோ ஈஸியாக நம்ம மடக்க முடியாது. நல்ல பேச்சு திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. அந்த வழக்கறிஞர் ஆண்டவர் இயேசுவிடத்தில் கடினமான ஒரு கேள்வியை கேட்டார். அவர் சொன்னார், இயேசுவே, நீர் எல்லாருக்கும் நல்ல பதில்களை சொன்னீர், ரொம்ப சந்தோஷம். வேதத்தில் 613 கட்டளைகள் இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 613 கட்டளைகளில் சிறந்த கட்டளை, பிரதானமான கட்டளை, முக்கியமான கட்டளை எது என்று அவர் கேட்டவுடனே இயேசு ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் உடனடியாக அந்த மனிதனுக்கு அவர் பதில் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. நீ ஒரு கேள்வி தான் கேட்ட, நான் 2வது கேள்வியை நானே கேட்டு நான் பதில் சொல்கிறேன். இந்த முழு வேதத்திலும் இது பிரதானமான 1வது கட்டளை. 2வது கட்டளை நான் சொல்லுகிறேன், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. இந்த 2 கட்டளைகளையும் பார்த்தோம்னா எளிமையான ஒன்றை புரிஞ்சுக்கிடலாம். இந்த உலகத்தில் முழு வேதத்தையும் 2 வார்த்தையில் சொல்லுங்கன்னு யாராவது கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாம். 1வது கடவுளை நேசி, 2வது சக மனிதனை நேசி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. சக மனிதர்களை நீங்கள் நேசித்தால் ஆண்டவரை நேசிப்பதற்கு சமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலே நான் என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை தான் மனதில் கொண்டு வந்தார். இந்த வருடம் நமக்கு வார்த்தையின் வருடம், வேதத்தின் வருடம். அப்போ இந்த வேதத்தின் சாராம்சம் என்னன்னா இந்த 2 வார்த்தை தான். முதல்ல தேவனை நேசி, 2வது சக மனிதனை நேசி. அதுதான் முழு வேதத்தையும் ஒரே 2 வார்த்தையில இயேசு அடக்கி விட்டார். இந்த காலை வேளையிலே அப்போ தேவனை நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அவரை நேசிப்பது எப்படி, அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி, ஹவு டு லவ் காட் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொன்ன இந்த சம்பவம் மத்தேயு 22வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 25 முதல் 40 வசனங்கள் வரை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். The book of Matthew chapter 22 verses 35 to 40. அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு
அவரிடத்தில் கூடி வந்தார்கள். 35 நீங்க வாசிங்க. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு கற்பனையிலும் முழு பைபிளும் அடங்கிவிட்டது. நியாயப்பிரமாணம் என்பது மோசேயின் புஸ்தகம், தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் என்பது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். இது எல்லாமே இந்த ரெண்டு வசனத்தில் அடங்கிவிட்டது என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய வசனம் 37வது வசனம். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் ஒருமுறை அந்த வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவரத்தில் அன்பு கூறுவாயாக இயேசு சொல்லிட்டாரு. நான் எப்படி அவரிடத்தில் அன்பு கூறுவது? கண்கள் காண்கிற ஒரு மனிதனை என்னால் நேசிக்க முடியும், காணாத அந்த தெய்வத்தை நான் எப்படி நேசிப்பது என்று கேட்போம் என்றால், இந்த நாளில் 3 கேள்விகளை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். பின்வருகிற இந்த 3 கேள்விகளுக்கு வேதத்திலிருந்து நாம் விடை காணும்போது நம் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். முதலாவது உங்களுக்கு முன்பாய் நான் வைக்க விரும்புகிற கேள்வி, இந்த பிரதான கற்பனை என்ன சொல்கிறது? வாட் இஸ் த கிரேட் கமாண்ட்மெண்ட்? இந்த பிரதான கற்பனை என்பது என்ன? இது நமக்கு என்ன சொல்ல வருகிறது? இதை கொஞ்சம் கூர்மையாக அந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் இயேசு சொன்ன கற்பனையின் முதல் அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழு இதயத்தோடு நாம் தேவனை நேசிக்க வேண்டும். வித் ஆல் யோர் ஹார்ட், லவ் யோர் காட் வித் ஆல் யோர் ஹார்ட். முழு இதயத்தோடு கர்த்தரை நேசிக்க வேண்டும். அப்போ இந்த இதயம் என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். பைபிளில் விதயம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அது சொல்வதற்கு முன்பு இந்த வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 22:37 வாசித்திருந்த எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, இயேசு அந்த நியாயசாஸ்திரியை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. நான் என்ன செய்தேன், பழைய ஏற்பாட்டில் இதே வசனம் உபாகமத்தில் வருகிறது. இந்த இதயம் என்பதற்கு வேதம் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது லேபா என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லேபா அப்படின்னா இதயம் அப்படின்னு அர்த்தம். ஏன் ஆண்டவர் முழு இதயத்தோடு நீ என்னை அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, இந்த இதயம் தான் நம்முடைய சரீரத்தின் நடு மையத்தில் இருக்கிறது. இந்த இதயம் தான் நம் சரீரத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த இதயம் எப்பொழுது துடிப்பதை நிறுத்துகிறதோ அதோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது. ஆகவேதான் எப்படி உன் இதயம் உன் சரீரத்தின் மையமாக இருக்கிறதோ அதே போல நான் உன் வாழ்க்கையின் மையமாய் காணப்பட வேண்டும். Jesus should be the center of our life. நம்முடைய வாழ்க்கை அவரை சுற்றி வர வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வாழ்ந்த பொழுது அவங்க கூடாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நடு மையத்திலே ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அதை சுற்றிலும் அவர்கள் கூடாரத்தை அமைத்திருப்பார்கள். அவர்களின் வாழ்க்கையின் மையமாக கர்த்தர் இருந்தார். உன் வாழ்க்கையின் நடு மையத்தில் இருப்பது யார்? அநேக நேரத்தில் நம்முடைய இதயம் பணத்தினால் நிரம்பி இருக்கிறது. நமக்கு வாழ்க்கையில பணம் தான் முக்கியம் என்று நினைக்கிற விசுவாசிகள் உண்டு. அநேகருடைய இதயம் மனிதர்களுடைய அன்புக்காக நிரம்பி இருக்கிறது. எனக்கு கணவர் முக்கியம், மனைவி முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் இவை எல்லாவற்றை விட நம்முடைய வாழ்க்கையின் மையமாக ஆண்டவர் இயேசு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல அழகான ஒரு பாட்டு தமிழ்ல இருக்கிறது. மனம் சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ. தெரியுமா அந்த பாட்டு? பாடலாமா? மனம் சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ. அதுல அந்த வரி ரொம்ப முக்கியமானது. மனம் யாரை சுற்றி வருகிறதா? பக்கத்துல உங்க கையை பிடிச்சி கேளுங்க, பிரதர், உங்க மனசு யாரை சுத்தி வருது? ஒரு சிலருக்கு இதயம் வாழ்க்கையின் மையமா இருக்காது. வாழ்க்கையின் மையம் எதுதான்? நமக்கு வயிறு தான்பா பிரதானம். எது முக்கியமோ இல்லையோ சாப்பாடு தான் நமக்கு முக்கியம். ஒரு சிலருக்கு அதுதான் பிரதானம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இதயத்தோடும் நீ என்னை நேசிப்பாயாக.
அப்போ உங்க வாழ்க்கையின் மையமாக, உங்கள் வாழ்க்கையின் பிரதான இடத்திலே ஆண்டவர் காணப்பட வேண்டும். இன்னொரு வகையில் சொல்லப்போனா, இயேசுவை இதயபூர்வமாய் நாம் நேசிக்க வேண்டும். சும்மா வாயினால் என்ன பண்ணக்கூடாது, உங்களை தான் நேசிக்கிற ஆண்டவரே. பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸி. உமக்காக தான் வாழ்கிறேன் ஆண்டவரே, உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாம் எளிதிலே நம்ம பாடிலாம். ஆனால் அந்த பாடலை பாடும் பொழுதும், கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதும், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுதும் உணர்வுபூர்வமாக, இதயபூர்வமாக அவரை நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மையத்திலே, நம் வாழ்க்கையின் மேலான இடத்திலே ஆண்டவரை நாம் வைக்க வேண்டும். அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு இதயத்தோடு நீ கர்த்தரை நேசி. அதுதான் வாழ்க்கையின் மையம், அதுதான் வேதத்தின் முதலாவது கட்டளை. அடுத்து அந்த வசனத்தை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இரண்டாவது சொல்றாரு, உன் முழு ஆத்மாவோடு கர்த்தரை நேசி. லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் சோல். மத்தேயு 22:37 எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா என்பதற்கு எபிரேய வார்த்தை என்ன என்று நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது நெஃபேஷ், நெஃபேஷ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்னா சுவாசம் அல்லது சுவாச காற்று என்ற அர்த்தம். அப்படி என்றால் இங்கே முழு ஆத்மாவோடு கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று இயேசு சொல்வதின் அர்த்தம் என்ன? எப்படி நாம் மறக்காமல், சுவாசத்தை மறக்காமல் ஒவ்வொரு நொடி பொழுதும் சுவாசிக்கிறோமோ, அதே போல் ஆண்டவர் இயேசு நம்முடைய சுவாசமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சுவாசமும் இயேசு என்று நம்முடைய இதயத்திலே சொல்லப்பட வேண்டும். இதயம் எப்படி லேப்டாப் என்று அடிக்கிறதோ, அதே போல நம்முடைய சுவாசம் இயேசு என்று சொல்வதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய உயிர் மூச்சாக இயேசு கிறிஸ்து மாற வேண்டும். எப்படி இந்த சுவாசம் இல்லாவிட்டால் உயிர் சரீரத்தை விட்டு பிரிந்து போய் விடுகிறதோ, அதே போல இயேசு இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, என் வாழ்க்கையின் உயிர் மூச்சு அவர்தான் என்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் இயேசுவை ஊறுகாய் மாதிரி பயன்படுத்துகிறாங்க, ஏடிஎம் கார்டு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஏடிஎம் கார்டு எப்போ ஞாபகம் வரும்? ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களா? எப்போ ஞாபகம் வரும்? காலையில் எழுந்தோடனே ஏடிஎம் கார்டு, உன்னைத்தான் நினைத்து கொண்டு இருக்கிறேன், நீ இருக்கிறாயா இல்லையா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்போமா? ஏடிஎம் கார்டு எப்போ ஞாபகத்துக்கு வரும்? எப்போ காசு தேவையோ அப்போ தான் கார்டு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இயேசு எப்போ ஞாபகம் வருவார்? மாத கடைசியில் இந்த 25ஆம் தேதிக்கு மேலே ஞாபகம் வருவார். ஆண்டவரே, கையில் இருந்த காசெல்லாம் காலி, நீங்கள் தான்பா, உங்களை தான்பா நம்பி இருக்கிறேன். எத்தனை நாள்? சம்பளம் வர்ற வரைக்கும். சம்பளம் வந்த அப்புறம் ஆண்டவரே கொஞ்சம் வெளியே இருங்க, நான் அப்புறம் உங்களை தேடுறேன், என் கையில் காசு இருக்குது, என் கையில் எல்லாம் இருக்குது, காலி ஆனது அப்புறம் உங்களை தேடுறேன்னு சொல்லி ஆண்டவரை அதுக்கப்புறம் வெளியே உட்கார வச்சிருவோம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு தேவைக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவேப்பிலை போல ஒரு சிலருக்கு இருக்கலாம், தேவைக்கு பயன்படுத்துகிற ஒரு ஏடிஎம் கார்டு போல ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் நமக்கு அவர் எப்படி இருக்க வேண்டுமா? இப்போதானே சொன்னேன், நமக்கு அவர் எப்படி இருக்கணுமா? சுவாச காற்றை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன் முழு ஆத்மாவோடு இயேசுவை நேசிக்கணும் அப்படின்னா உன் சுவாசத்தை போல உயிர் மூச்சாக, முழு மூச்சாக, இன்னொரு வகையில் சொல்ல போனா உயிருக்குயிராய் ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் மேல நீ உயிரை வைக்கிறாய், குழந்தை மேல, பிள்ளைங்க மேல, கணவர் மேல, நண்பர்கள் மேல, அநேகர் மேல் உயிரை வைக்கிறாய். ஆனா யார் மேல உயிரை வைக்கிறியோ அவங்க தான் உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் இவங்க என்னை நேசிப்பாங்கன்னு சொல்லி நீ அவங்க மேலே உயிரை வைப்ப, அவங்க தான் உனக்கு இடரலாகவும் உன் வாழ்க்கையிலே முள்ளாகவும் வந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் மேலே நீ உயிரை வச்சினா உன்னை அவர் நிச்சயமாய் வாழ வைப்பார். அல்லேலூயா. அவரை போல் நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அதனால தான் இங்கே இயேசு சொல்கிறார், உயிருக்குயிராக, முழு மூச்சாக, உன்னுடைய இதயபூர்வமாக, முழு ஆத்மாவோடு கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த வசனத்தை நாம் உற்று பார்க்கும் பொழுது, இதனுடைய ஆண்டவர் இயேசு சொன்ன மத்தேயு 22:37 வசனம் உபாகமம் 6:5 காணப்படுகிறது. இந்த உபாகமம் 6:5 இந்த முழு மனதோடு என்கிற வார்த்தைக்கு பதில் வேறு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் அந்த வசனத்தை உபாகமம் 6:5 வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஹல்லேலூயா. இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது உன் முழு மனதோடு என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் முழு பலத்தோடு என்று இருக்கிறது.
இது முரண்பாடு அல்ல. எபிரேய வார்த்தையாகிய மெஹோட் என்கிற வார்த்தை 2 விதமாய் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மெஹோட் என்பதற்கு அறிவுபூர்வமாக என்ற அர்த்தம். அப்போ ஆண்டவர் இயேசுவை மனதளவில் அல்லது அறிவுபூர்வமாகவும் நாம் நேசிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த மெஹோடுக்கு இன்னொரு அர்த்தம் துடிதுடிப்பு என்ற அர்த்தம். அப்போ முழு பலத்தோடு துடிதுடிப்போடு ஆண்டவர் இயேசுவை நாம் நேசிக்க வேண்டும். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் முழு பலத்தோடு நேசிக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் எதை செய்தாலும் அதை முழு பலத்தோடு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாட்டு பாடும்போது கை தட்டும்பொழுது எப்படி கை தட்டணும்? பாஸ்டர், கொசு உள்ளே வந்துட்டா செத்து போயிடும் பாஸ்டர், அதனால நான் எப்படி தான் தட்டுவேன்? மெதுவாக கை தட்டும். பாடும்பொழுது எப்படி பாட வேண்டும்? பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க பாஸ்டர், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால நான் மெதுவாக பாடுறேன். அப்படி அல்ல. எப்படி பாடணும்? ஆண்டவரை பாடும் பொழுது முழு பலத்தோடு பாட வேண்டும். கவனிக்கிறீங்களா? முழு பலத்தோடு ஆண்டவரை பாட வேண்டும். எங்கள் பாஸ்டர் ஏசுதாஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, பாடும்போது குடல் வெளியே வர்ற மாதிரி பாட வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்களிலே நம்ம அவர் மேல் அன்பு கூற நம்முடைய பலத்தை வெளிப்படுத்த கஷ்டப்படுகிறோம். ஆனால் இயேசு சொல்றாரு, நீ தேவனை நேசிக்க விரும்புவாய் என்றால் முழு பலத்தோடு அவரை நேசிக்க வேண்டும். அன்பு நமக்குள் வந்துவிட்டால் முழு பலமும் நமக்குள்ளே வெளிப்படும். அல்லேலூயா. ஒரு ரீடர்ஸ் டைஜஸ்டில் பல வருஷத்துக்கு முன்பு நான் வாசித்த ஒரு சம்பவம் எனக்கு இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் பொழுது ஞாபகம் வந்தது. ஒரு கார் மெக்கானிக் என்ன செய்கிறார்? காருக்கு அடியில் படுத்து கொண்டு வேலை செய்கிறார். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற மாதிரி மாடர்ன் மிஷின்லாம் கிடையாது. அப்போ ஜாக்கி என்று சொல்லப்படுகிற ஒரு மெக்கானிக் ஒரு ராடை வச்சு அதை தூக்கி காரை உயர்த்திட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த ராடில் இருந்த கிரீஸ் என்ன பண்ணிது? வழுக்கி அந்த கார் அப்படியே இவர் மேலே இறங்கி விட்டது. அந்த மெக்கானிக் மேலே கார் அப்படியே படுத்து விட்டது. அவர் இதயம் அப்படியே அமுங்குது. சாக போகிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் விட்டார். அப்பொழுது தூரத்திலே வீட்டு வேலை செய்து கொண்டிருந்த அம்மா தற்செயலாய் மகனுக்கு காஃபி கொடுக்கவோ இல்லை சாப்பாடு கொடுக்கவோ பார்த்தா மகன் மார்பின் மீது கார் படுத்திருக்கிறது. மூச்சு விட முடியாமல் திணறுகிறார். அவரால் கத்த முடியல. இதை பார்த்த உடனே தாய் தன் கையில் இருந்த பாத்திரத்தெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு ஓடி போய் அந்த காரை தூக்குனாங்களாம். அந்த காரை தூக்கி வா வெளியே மகனேன்னு சொன்ன உடனே அந்த மகன் எப்படியோ வெளியே வந்துட்டு இருக்கிறார். காரை மறுபடியும் அந்த அம்மா விட்டுட்டு இருக்கிறாங்க. பின்னரும் பார்த்து பையன் கேட்டானா, அம்மா ஜாக்கி வச்சு நான் தூக்கின காரை நீ எப்படிம்மா கையால் தூக்கின அப்படின்னாரான். அந்த அம்மா அப்போ தான் யோசிக்குது, இவ்வளோ பெரிய காரை நான் எப்படி தூக்கணும்னு சொல்லி மறுபடியும் தூக்கி பார்க்குறாங்க. அவங்களால காரை அசைக்க முடியல. அப்போ தான் அந்த பையன் சொன்னான், பாருமா என் மேலே இருக்கிற அன்பு உன் முழு பலத்தையும் என்ன பண்ணிட்டேன் வெளிப்படுத்தி காரையே தூக்கிட்டு என் உயிரை காப்பாற்றிட்டேமேன்னு சொல்லி அந்த பையன் அவங்க அம்மாட்ட சொன்னான். இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். பாருங்க, பலனில்லாத ஒரு தாய் கூட தன் மகன் மேல் வைத்த அன்புக்காக தன் முழு பலத்தையும் வெளிப்படுத்துவாள் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு எனக்கு எவ்வளவு பலனை கொடுத்திருக்கிறார். அப்போ அன்பான தேவ பிள்ளையே, தேவன் மேல் வைக்கிற அன்பு ஆண்டவரை ஆராதிக்கணும், அவரை நான் மகிமைப்படுத்தணும்னு சொல்லி நம்மளை உந்தி தள்ளுகிறது. கர்த்தர் இந்த காலை வேளையிலே முழு இதயத்தோடும் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை நேசிக்க நம்மை அழைக்கிறார். இரண்டாவது நான் உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிற கேள்வி, அன்பின் நிலைகள் என்ன? வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் லவ்? வேதத்திலே எபிரேய மொழியிலே அன்புக்கு 2 வார்த்தைகள், ஆனால் கிரேக்க மொழியிலே அன்புக்கு ஏராளமான வார்த்தைகள். தமிழ்லையும் அன்புக்கு பல வார்த்தைகள் உண்டு. கடவுளுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற அன்புக்கு பெயர் பக்தி. தாய்க்கும் அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அன்பின் பெயர் பாசம். நண்பனுக்கும் இருக்கிற அன்பின் பெயர் நட்பு. அதே போல கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அன்பின் பெயர் என்னது? காதல். ஆனால் நம்ம அந்த காதலை மாற்றிட்டோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அன்பு பெயர் காதல் அல்ல, அது காமம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வருவதன் பெயர் தான் என்னது? காதல். நம்ம எல்லாம் மாற்றி தான் பேசி பழக்கம். அது தமிழில் அன்புக்கு பல வார்த்தைகள் இருக்கிறது. அதே போல் கிரேக்க மொழியிலும் பல வார்த்தைகள், ஆனால் எபிரேய மொழியில் அன்புக்கு 2 வார்த்தைகள். அப்போ அன்பின் நிலைகள் என்ன, அன்பினுடைய ஸ்டேஜஸ் என்னன்னு பார்க்கும்பொழுது ஒரு 3 வார்த்தைகளை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அன்பு என்பதற்கு அஹாப் என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு வாஞ்சையோடு நாடுதல், அதாவது பசிதாகத்தோடு தேடுதல். உபாகமம் 6:5 மறுபடியும் வாசிப்போம் என்றால் இந்த அஹாப் என்கிற வார்த்தை தான் அன்பு கூறுவாயாக என்கிற இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. இந்த இடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற தமிழ் வார்த்தைக்கு மூல பாஷையாகிய எபிரேய மொழியிலே அஹாப் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, எப்படி பசி வரும் பொழுது உணவை நாம் தேடுகிறோமோ அதை போல ஆண்டவரை முழு இதயத்தோடு நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி பசி வரும் பொழுது உணவை நாம் உணவுக்காக ஏங்குகிறோமோ, தாகம் வரும் பொழுது தண்ணீருக்காக நாம் ஏங்குகிறோமோ, அதே போல நம்முடைய இதயம் கர்த்தரின் அன்புக்காக ஏங்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்கோ ஏங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னும் கார் வாங்கலையே, ஃப்ரிட்ஜ் வாங்கலையே, வீடு வாங்கலையே, நகை வாங்கலையே ஏங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த ஏக்கத்தெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே நான் இன்னும் உம்மை அறிய வேண்டும், இன்னும் உம்மிடத்தில் நெருங்கி வர வேண்டும், நான் இன்னும் உம்மை நேசிக்க வேண்டும் என்கிற பசி தாகம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. தாவீதை பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி அவர் சொல்வாரு, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. அந்த கோடை காலத்திலே தண்ணீருக்காக மான் ஏங்கும். அந்த தண்ணீரை தேடி அங்கேயும் எங்கேயும் அலை மோதும். காணல் நீரை பார்த்து அது கதறும். தண்ணீருக்காக அது கதறி ஓடுகிறது போல இந்த உலகத்தில் இந்த காணல் நீர் போன்ற, காடு போன்ற, வனாந்தரம் போன்ற இந்த உலகத்தில் நம் ஆத்துமாவை பலப்படுத்துகிற கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நாம் வாஞ்சையாய் தேட வேண்டும். காலையில் எழுந்த உடனே வாஞ்சையாக தாகத்தோடு கர்த்தரை நாம் நாட வேண்டும். அப்போ ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பு என்பது அஹாப் என்றால் தாகத்தோடு பசியோடு நாம் எப்படி ஒரு பொருளை தேடுகிறோமோ அதே போல முழு தாகத்தோடு பசியோடு கர்த்தரை தேடுவதுதான் அந்த அன்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் மேல நமக்கு அப்படிப்பட்ட தாகம் இருக்கிறதா, பசி இருக்குதா? உங்களுக்கு தாகமும் இல்லை பசியும் இல்லை அப்படின்னா வயிற்றுல ஏதோ நோய் இருக்குதுன்னு அர்த்தம். வயிற்றுல நோய் இருந்தா பசியும் வராது, தாகமும் வராது. அப்போ ஆண்டவர் மேலே உனக்கு தாகமும் இல்லை பசியும் இல்லைன்னா உன் ஆத்துமாவில் ஏதோ நோய் இருக்கிறது. ஆண்டவரை தேடணுன்ற வாஞ்சை இல்லை, வேதத்தை வாசிக்கணுன்ற விருப்பம் இல்லை, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து அவரை ஆராதிக்கணுன்ற வாஞ்சை இல்லாமல் நீ ஏனோ தானோ என்ற ஆவிக்குரிய காரியத்தில் இருப்பாய் என்றால் உன் ஆத்துமாவில் வியாதி இருக்கிறது. அந்த வியாதியை சுகமாக்க வல்லமையுடையவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அப்ப அஹாப் என்றால் வாஞ்சையோடு கூட நாடுதல், ஒன்றின் மேல் பசியோடு தாகத்தோடு ஒன்றை தேடுதல். அப்ப இந்த காலை வேளையில் இந்த வருஷத்தின் இந்த துவக்கத்தில் கர்த்தர் சொல்றாரு, எப்படி உணவையும் தண்ணீரையும் உன் உடல் வாஞ்சிக்கிறதோ அதே போல என்னை உன் ஆத்துமா வாஞ்சித்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள், தேடாட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், வெளிப்பட மாட்டேன். ஆண்டவர் நீங்கள் எவ்வளவாய் அவரை தேடுகிறீர்களோ அவ்வளவாய் உங்களை அவர் நாடி வருவார், அவ்வளவாய் இந்த வருடத்தில் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக இந்த அன்பின் நிலையின் இரண்டாவது நிலை என்ன? அன்புக்கு பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இரண்டாவது வார்த்தை இரக்கம். இந்த இரக்கம் என்பதற்கு தமிழில் இரக்கம் என்ற அர்த்தம். எபிரேய மொழியும் தமிழும் சில இடங்களில் ஒரே மாதிரி இருக்கும். இரக்கம், இரக்கம். சங்கீதம் 145:8 இந்த இரக்கம் என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து அந்த சங்கீதத்தை வாசிப்போம். கர்த்தர் இரக்கமும் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த இரக்கம் அல்லது இந்த அன்பு எதை குறிக்கிறது என்றால், ஒரு குழந்தை தன்னுடைய பசிக்காக அழும் பொழுது தாய்க்கு சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் தாய் சாப்பிடாவிட்டாலும் அவள் இரக்கத்தோடு தன் குழந்தையை தன் மார்பில் அணைத்துக் கொள்கிறாள். அந்த குழந்தை அழும் பொழுது அவள் தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு அந்த குழந்தை மார்போடு அணைத்துக் கொள்கிறாள். அதுதான் தாயின் அன்பு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம் அந்த தாயின் அன்பை விட மேலான இரக்கம். உன் வாழ்க்கையில இயேசுவே என்று நீ கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே என்று நீ சில சூழ்நிலைகளில் கண்ணீர், ஒரு துளி கண்ணீர் விடும் பொழுது தாய் எப்படி தன் பிள்ளையின் மேல் இறங்குகிறார்களோ அதே போல் கர்த்தர் உன்மேல் மனம் இறங்குகிறார். அப்ப அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் எப்படி தாயை போல் நம்மை இரக்கத்தோடு நேசிக்கிறாரோ அதை போல் நாம் அவரை முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும். எப்படி ஒரு குழந்தை தாய் தகப்பனை கட்டி அணைத்துக் கொள்கிறதோ
அதே போல ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு எப்பொழுதும் அவரோடு நாம் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஜெபிக்க போகும் பொழுதெல்லாம் அப்பா கால்களை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே மரியாள் அதான் மார்த்தாளுடைய தங்கை மரியாள் 3 இடத்துல அவளை பார்க்கிறோம். ஆச்சரியமாக 3 இடத்துலையும் அவள் இயேசுவின் பாதத்தில் தான் இருந்தாள். ஹல்லேலூயா. முதல் முறை இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். 2வது முறை இயேசுவின் பாதத்தில் போய் அந்த பரிமள தைலத்தை இயேசுவின் கால்களில் ஊற்றி அந்த இடத்திலே அவள் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தை தேடினாள். 3வது முறை தன்னுடைய தம்பி லாசரு மரித்த பொழுது இயேசுவின் கால்களை கட்டிப்பிடித்து கொண்டாள். இயேசுவே, நீங்க இங்க இருந்திருந்தா என் தம்பி செத்திருக்க மாட்டானே, நீங்க ஏன்பா வரலன்னு சொல்லி இயேசுவின் பாதத்தை என்ன பண்ணிட்டா? பிடித்து கொண்டாள். அப்போ அன்பு கர்த்தர் மேல் நமக்கு இருந்தால் எப்பொழுதும் அவருடைய காலை கட்டி பிடித்து கொள்வோம். ஹல்லேலூயா. சின்ன வயசுல நான் நடந்து போகும்பொழுது ஜெரி என் காலை கட்டி பிடிச்சிக்கிடுவான், நடக்க முடியாது. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த காலில் ஒரு காலையும் அந்த காலில் ஒரு காலையும் வச்சு கையை பிடிச்சி என்ன பண்ணிட்டு வருவேன், இப்படி அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும், ஜாலியாக விளையாடுவான். அப்போ அது போல எப்படி ஒரு குழந்தை அப்பா காலை கட்டி பிடித்து கொண்டு அப்பாவோடு கூட நடக்கிறதோ அதுபோல நீங்களும் நானும் கர்த்தரின் பாதத்தை பற்றி கொண்டு நடப்போம் என்றால் இந்த வருடம் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். அல்லேலூயா. ஜபத்தில் ஆண்டவர் பாதத்தை கட்டி பிடிச்சிடணும். ஆண்டவரே, மரியாதை போல உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறேன், எனக்கு நீங்க என்னை ஆசீர்வதிங்க, என்னை வழி நடத்துங்க, நீங்க இல்லைன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவருடைய பாதத்தை அணைத்து கொள்வதுதான் இரக்கம். எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை அணைத்துக் கொள்கிறாளோ, எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தாயையும் தகப்பனையும் அணைத்துக் கொள்கிறதோ அதே போல் கர்த்தரை அணைத்துக் கொள்கிற அன்பு நமக்குள் காணப்பட வேண்டும். 3வதாக புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும் பொழுது அன்பை குறித்து ஏராளமான வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஈரோஸ், பிலியோ, பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. வார்த்தை சமயம் இருந்தால் இன்னொரு முறை அதை பார்க்கலாம். ஆனா அன்புக்காக வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை அகாப்பே. இந்த அகாப்பே யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த வசனம். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இந்த இடத்தில் அன்பு என்பதற்கு அகாப்பே என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அகாப்பே என்பதனுடைய சரியான மூல அர்த்தம் என்ன என்று நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது டு பிரீத் ஆஃப்டர், டு பிரெத் ஆஃப்டர், அதாவது ஒரு காரியத்துக்காக உயிர் மூச்சோடு முழு மூச்சோடு கூட நாம் அதை தேடுதல். அப்போ அகாப்பே என்பது இன்னொரு வகையில் சொல்ல போனா சுயநலம் இல்லாமல் முழு மூச்சோடு கர்த்தரை தேடுகிறது. சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. இந்த சுயநலம் இல்லாத அன்பிலே எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. இன்னைக்கு உலகத்தில் அன்பு என்பது சுயநலமான அன்பு. பெற்றோருடைய அன்பு கூட நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை சுயநலமான அன்பு தான். என் பிள்ளைக்கு நான் படிப்பு கொடுத்தால் வயசான காலத்தில் அவன் எனக்கு சாப்பாடு போடுவான். இது எதிர்பார்ப்போடு உள்ள ஒரு சுயநலமான அன்பு. என் பையனுக்கு பொண்ணு பார்த்தா மருமக எனக்கு சாப்பாடு போடுவான். அப்போ எதிர்பார்ப்புள்ள சுயநலமுள்ள ஒரு அன்பு தான் பெற்றோரிடத்திலும் காணப்படுகிறது. அதே போல அண்ணன் தங்கை அன்பிலும் சரி, உறவுகளின் அன்பிலும் சரி, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. ஆனால் இந்த அகாப்பே அன்பு என்பது யாருன்னே தெரியாது, எதிர்பார்ப்பில்லாமல் அவர்களை நேசிப்பது தான் அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு நம்ம சில நேரங்களில் எதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றோம்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாரு, சபைக்கு வந்தப்புறம் கர்த்தர் என்னை உயர்த்தினார், ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நன்மை செய்யாவிட்டாலும் நாம் அவரை நேசித்தால் அதுதான் அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்கிறாரோ இல்லையோ, என்னை இந்த பூமியில் உண்டாக்கின அந்த தெய்வத்தை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் எனக்கு உயிர் கொடுத்து உணவு கொடுத்து என்னை வழி நடத்துகிறாரு, அதற்காகவே நான் அவரை நேசிப்பேன். ஹல்லேலூயா. அந்த அகாப்பே அன்புக்கு நாம் வளரணும். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைய சர்ச்சைக்கு புதுசாக வரும் பொழுது எதிர்பார்ப்போடு வருவது தவறல்ல. சர்ச்சைக்கு போனால்
இயேசுநாதர் எனக்கு என் கஷ்டத்தை மாற்றுவார், எனக்கு சமாதானத்தை தருவார், என் பையனுக்கு வேலை கிடைக்கும், என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், என் கடன் மாறும், என்னுடைய வியாதி சுகமாகும். இந்த எதிர்பார்ப்போடு வருவது தவறல்ல. ஆனால் அது அன்பின் ஆரம்ப நிலை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று நாம் ஆவியில் வளர 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 ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சாலும் செய்யாட்டாலும் நான் அவரை இதயபூர்வமாய் நேசிப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் அகாப்பே அன்பு. இந்த வருஷத்தின் இந்த துவக்கத்தில் ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தால் சர்ச்சுக்கு வருவேன். சில விசுவாசிகள் சொல்றது வேடிக்கையாக இருக்கும், ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? பாஸ்டர், நான் மனசில் ஒன்று நினச்சிருக்கிறேன், அது நடந்ததுக்கப்புறம் சர்ச்சுக்கு வருவேன். ஆண்டவர் சொல்வார், உன் வாழ்க்கையில் அது நடக்கவே நடக்காது. நீ என்னை தேடி முழு அன்பை எனக்கு காண்பித்தால் நீ கேட்காமலே எல்லாவற்றையும் நான் தருவேன். நம்ம ஆண்டவர் அப்படிதான், நீ கேட்கவே தேவையில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்கள் நான் கேட்காமலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எந்தெந்த நேரம் எனக்கு என்ன தேவையோ அந்தந்த நேரம் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நான் எனக்காக என்று அதிகமாக ஜெபித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஜெபித்தா மற்றவங்களுக்காக தான் ஜெபிப்பேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவரை நாம் நேசிக்கும் பொழுது, அம்மாவையும் அப்பாவையும் நாம் நேசிக்கும் பொழுது எப்படி அவங்க பார்த்து பார்த்து நமக்கு என்ன தேவையோ, என் பையனுக்கு செருப்பு சரியில்லை, செருப்பு வாங்கி கொடுக்கணும், ஷூ வாங்கி தரணும், என் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு பழசாயிடுச்சு, ட்ரெஸ்ஸு வாங்கி தரணும். சில நேரத்தில் கேட்காமலே அப்பா அம்மா செய்கிறாங்கல்ல. காரணம் என்ன? நம்மேல் அவர்கள் வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை அந்த அகாப்பே அன்பு என்கிற நிலைக்கு அவரை நேசிக்க நீ வந்துட்டீன்னா நீ எதையும் கேட்கவே தேவையில்லை. அந்தந்த நேரத்தில் பரலோகத்துலேருந்து சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய அகாப்பே அன்பு. ஆமென். ஒரு முறை ஒரு மிஷினரி சீனா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போனார். அங்கே போன பொழுது அது அதிர்ச்சியான ஒரு காரியத்தை கண்டார். அங்கே பிள்ளைங்க விளையாட போகிறாங்க, 10 வயசு 12 வயசு பிள்ளைங்க விளையாட போகிறாங்க. முதுகில் பார்த்தா ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ முதுகில் சுமந்துக்கிட்டே விளையாடுறாங்க. இந்த மிஷினரிக்கு பயங்கர கோபம். என்ன பெற்றோர்கள் இவர்கள்! குழந்தைங்க விளையாடும் பொழுது கூட முதுகில் சுமைய வச்சு இவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. குழந்தைங்க முதுகில் போயிட்டு தங்கச்சியை தம்பியை முதுகில் ஏற்றிட்டு அதுங்களையும் சுமந்துக்கிட்டு இந்த குழந்தைங்க இப்படி விளையாடுதுன்னு சொல்லி கோபத்தோடு ஒரு பையனை அழைத்து, தம்பி, உங்கள் அப்பா அம்மா மேலே எனக்கு பயங்கர கோபம் வருதுப்பா அப்படின்னார். ஏன் சார்? என்னப்பா, நீ விளையாட வேண்டிய நேரத்தில் உன் முதுகில் சுமையை ஏற்றிட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே, முதுகில் இருக்கிற இந்த குழந்தை யாருன்னொன்னே என்னுடைய தம்பி சார். அப்போ இந்த சுமை உனக்கு கஷ்டமா இல்லையானோன்னு அவன் சிரித்தான். நான் இவனை சுமையாகவே நினைக்கல சார், அவன் என்னுடைய தம்பி, அவனை முதுகில் வச்சு நான் சுமப்பது எனக்கு சுமையே கிடையாது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு என்று சொன்னான். ஹல்லேலூயா. அதுதான் அகாப்பே அன்பு. ஆமென். ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சுமையாய் நினைப்பான் என்றால் அந்த கணவனுக்குள் அன்பு இல்லை. அவன் கடமைக்காக அதை செய்கிறான். ஒரு மனைவி தன் கணவனுக்காக பிள்ளைகளுக்காக சமைப்பதை, தன் வீட்டை சுத்தமாய் வைத்திருப்பதை அவள் ஒரு பாரமாய் நினைப்பாள் என்றால் அவளுக்குள் உண்மையான அன்பு இல்லை. ஒரு பிள்ளை தான் சம்பாதித்து தன் தாய் தகப்பனுக்கு போஷிப்பை கொடுக்க வேண்டும் என்பதை அவன் ஒரு பாரமாய் நினைப்பான் என்றால் அவனுக்குள் உண்மையான பாசம் இல்லை. உண்மையான அகாப்பே அன்பு நமக்குள் இருந்தால் யாரையும் எதையும் நாம் பாரமாய் நினைக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. அதுதான் அகாப்பே அன்பு. ஆமென். அப்போ ஆண்டவரை தேடுவதையும் நம்ம பாரமா நினைக்க மாட்டோம். ஜெபம் பண்றது நமக்கு ஒரு பாரமா இருக்காது. பைபிள் வாசிப்பது நமக்கு ஒரு பாரமா இருக்காது. சபைக்கு வருவது நமக்கு ஒரு பாரமா இருக்காது. சபைக்கு இவ்வளோ பணியில இவ்வளோ காலையில் இந்த புகையில ஏன் வரீங்க, இது உனக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. எனக்கு என் ஆண்டவர் மேல் நான் அன்பு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல உண்மையான அன்பு இருந்தா தூரம் நமக்கு ஒரு பாரமா இருக்காது. ஹல்லேலூயா. அந்த அகாப்பே அன்பு இருந்தால் குடும்பம் நமக்கு ஒரு பாரமாய் தெரியாது. அந்த அகாப்பே அன்பு இருந்தால் உறவுகள் நமக்கு பாரமாய் தெரியாது. சுயநலம் இல்லாமல் நாம் நேசிக்க துவங்கி விடுவோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? மூன்றாவதாக ஒரு கேள்வி, நான் ஆண்டவரை நேசிக்க விரும்புகிறேன், இந்த அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துவது? How to show my love towards God. ஆண்டவரை நான் நேசிக்க விரும்புகிறேன் பாஸ்டர், how to express my love to God. ஆண்டவர் மேலே என் அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துவது? ஒரு 3 காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு விடுவார். ஹல்லேலூயா. முதலாவது, ஆண்டவரை சந்தோஷப்படுத்த, அவரை நேசிக்க நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பை வார்த்தையால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சகோதரர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மனைவி அடிக்கடி ஐ லவ் யூமான்னு சொல்லி பாருங்க, அன்னைக்கு சமையல்லாம் பரபரப்பாக பறக்கும். அந்த மூஞ்சை யார் பாஸ்டர் ஐ லவ் யூ சொல்கிறது?
பக்கத்து வீட்டு பொண்ணை சொல்லுங்க, சந்தோஷமாக சொல்லுவேன். வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவேன், மனைவியை சொல்ல மாட்டேங்க. அதனால தான் வீட்டில் வந்து சமையல் சரியில்லை. இன்னைக்கு போய் வீட்டுக்கு போன உடனே முதல் வேலையாக மனைவிக்கு கை கொடுத்து ஐ லவ் யூ டார்லிங் சொல்லி பாருங்க. இன்னைக்கு பொங்கல், பல விதமான பொங்கல் வந்து இறங்கிவிடும். அல்லேலூயா. அன்பை வார்த்தையில் என்ன பண்ணணும்? சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மனசெல்லாம் நிறைஞ்சிருக்குது பாஸ்டர், என் மனசெல்லாம் என் மனைவி தான் இருக்கிறா, ஆனால் வாயில் நான் சொல்ல மாட்டேன். நீ வாயில் சொல்லலைன்னா அது அன்பே கிடையாது பிரதர். சகோதரியே, உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலைனாலும் ரட்சிக்கப்பட்டாலும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு அல்வா, பூ எல்லாம் வீட்டை தேடி வரும். ஏன்னா நீங்கள் அவர் அது கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னதோட சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வார்த்தை என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதே கிடையாது. அந்த ஆளை யார் பாஸ்டர் லவ் பண்ண முடியும்? அது வீட்டுக்கு வரும்போதே சிங்கம் மாதிரி வருது பாஸ்டர். அது சிங்கமோ புலியோ, நீங்கள் ஐ லவ் யூன்னு சொல்லி பாருங்க, புலியெல்லாம் பூனையாய் மாறிவிடும். ஆமே. அன்பை என்ன பண்ண வேண்டும்? வார்த்தையில் வெளிப்படுத்த வேண்டும். எதுக்காக வந்த உடனே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம்? எதுக்காக வந்த உடனே ஆண்டவருக்கு நாம் பாடல்களை பாடுகிறோம்? அன்பை வார்த்தையினால் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே யோவான் 21வது அதிகாரம் 17வது வசனத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, இயேசு மூன்றாவது முறை பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று, என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேனா இல்லையா என்று எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் 3 முறை கேட்கிறார், பேதுரு என்னை நேசிக்கிறாயா? டு யூ லவ் மீ? என்னை நேசிக்கிறாயா? 3 முறையும் பேதுரு சொல்றான், அவங்களை நேசிக்கிறான் ஆண்டவரே, நேசிக்கிறான் ஆண்டவரே. 3வது முறை அவன் உடஞ்சு போயிடுறான். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? 3 முறை கேட்குறீங்களே என்று சொல்லி அவன் உடைந்து போய் விடுகிறான். ஏன் ஆண்டவர் 3 முறை அவன் வாயில நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்ல வைத்தார்? அதே வாய் தான் 3 முறை இயேசுவை தெரியாது என்று அறிக்கையிட்டது. அந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாது, அவனை எனக்கு தெரியாது, சபிக்கிறான். அந்த ஆள் மனுஷனே கிடையாதுன்னு சபிக்கிறான், சத்தியம் போடுறான். அப்படிப்பட்ட சபித்த வாய் இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லும்படி 3 முறை கர்த்தரவனை அறிக்கையிட வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாய் ஆண்டவரின் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். அப்போ அன்பு முதல்ல வார்த்தையில் வெளிப்படணும். அல்லேலூயா. அது குடும்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணப்படணும். வீட்டில் அடிக்கடி அன்பை வெளிப்படுத்துங்க. கணவர் மேல், பிள்ளைகள் மேல். பிள்ளைங்களை பார்த்து பெற்றோர்கள் சொல்ல, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிற மகனே, உன் மேலே நான் உயிர் வச்சிருக்கிறேன், நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி பிள்ளைங்கிட்ட அடிக்கடி சொல்லி பாருங்க. அந்த பிள்ளைங்க சந்தோஷமாய் வளரும். ஹல்லேலூயா. கணவன் மனைவி ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற அன்பை வார்த்தைகளினால் வெளிப்படுத்துங்கள். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு பேதுரு வாயிலிருந்து வர வைக்கிறார் பாருங்க. என்னை நேசிக்கிறாயா? அவன் சொல்றான், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அவன் வார்த்தையினால் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசுவின் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் வைத்திருக்கிற வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல் மூலமாய் நம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 14:15 நாம் அதை பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, சீஷர்களே நீங்க என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளையே, ஆண்டவரை நாம் நேசிப்பதன் இன்னொரு அடையாளம் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதை நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் எதை செய்ய சொல்கிறாரோ என் தலையே போனாலும் அதை நான் செய்து முடிப்பேன் என்கிற நிலைக்கு நம்முடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும். இந்த நாளில் 2023 அநேக வசனங்களுக்கு நீங்க கீழ்ப்படியாமல் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவருடைய ஆவியானவர் பல விஷயங்களை சொல்லியும் நீங்க அலட்சியம் பண்ணியிருக்கலாம். கர்த்தர் பல நேரங்களில் பிரசங்கங்கள் மூலமாய், பாடல்கள் மூலமாய் உங்களோடு பேசியும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் அசதியா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தின் இந்த துவக்கத்தில் அப்பா சொல்றாரு, என் மேல உன் அன்பை நீ வெளிப்படுத்த விரும்பினா என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் போதும். ஹல்லேலூயா. அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? 17-18 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளை உணவு கொடுத்து, உடை கொடுத்து, படிக்க வைத்து அந்த பிள்ளைங்களுக்கு எல்லா தேவைகளையும் செய்கிறாங்களே.
அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க? அந்த பிள்ளை முழு மனதோடு அன்பு செலுத்தணும், கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் பெற்றோருக்கு இருக்காது. அப்போ நீ ஆண்டவர் இயேசுவின் பிள்ளை, அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டினா உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய மனம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. என் பிள்ளை, எனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, என்னை தேடி இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கு, இன்னைக்கு என்ன வேண்டுதலோடு வந்தாலும் நான் அதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் உனக்கு நேராய் கரங்களை நீட்டி விடுவார். கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. இப்போ 2024 ஆண்டவரை நாம் நேசிப்பதை கீழ்ப்படிதல் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பை நம்முடைய செயல்களினால் வெளிப்படுத்த வேண்டும். வார்த்தையினாலும் கீழ்ப்படிதனாலும் மாத்திரமல்ல, நம்முடைய செயல்களினால் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ கண் காணாத அந்த தேவனிடத்தில் நாம் எப்படி நல்ல கிரியைகளை, அவருக்கு நல்ல நல்ல நன்மைகளை, கர்த்தருக்கு காணாத தெய்வத்துக்கு நாம் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ நன்மை செய்ய விரும்பினா, நீ என்னை நேசித்து எனக்கு நன்மை செய்ய விரும்பினா, உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அதை செய்து விடு. ஹல்லேலூயா. உன் கண்கள் காண்கிற ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீ என்ன நன்மை செய்கிறாயோ அதை அவர்களுக்கு அல்ல, நீ எனக்கே செய்கிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் முழு வேதத்தின் 2வது அன்பு. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். மத்தேயு 22:39 எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல என்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. உன்னை சுற்றி இருக்கிற மக்களிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். ஆமென். சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மிடத்தில் அன்பாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அவர்கள் மேல் அன்பை செலுத்த வேண்டும். சக மனிதனிடத்தில், வேலை செய்கிற இடத்தில், உங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்ட, உங்க வீட்டு அருகில் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், பிரயாணம் போகும்பொழுது உங்களோடு கூட பிரயாணிப்பவர்கள், பரஸ்பர அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் என்மேல் நீ வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. யோவான் சொல்றாரு, கண்ட சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தெய்வத்திடத்தில் நீ எப்படி அன்பு கூற முடியும்? ஹல்லேலூயா. பாட்டு மட்டும் நல்லா பாடக்கூடாது. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். ஆண்டவர் அங்கேருந்து கை காம்பார், பொய் சொல்லாதே இன்னும் அதிகமாய். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். பக்கத்தில் இருக்கிறவங்களை கை கொடுக்க மாட்டேன், எதிரில் வர்றவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன், கூட வேலை செய்கிறவங்களுக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டேன். ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் மாத்திரம் என்ன பண்ணுறேன்? இந்த மாய்மாலமான அன்புலாம் என்கிட்ட வேணான்னிடுவார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, கண்ட சகோதரனிடத்தில் நீ அன்பா இருந்தால் காணாத தேவனிடத்தில் நீ அன்பா இருக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிப்பது உண்மை என்றால் சக மனிதனிடத்தில் அதை வெளிப்படுத்து. அப்போ நமக்குள்ள கசப்பும் வைராக்கியமும் வெறுப்பும் இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே அது கோபமாக தான் வெளிப்படும், கசப்பாக தான் வெளிப்படும். மன்னிக்கிற சுபாவம் இருக்காது, அன்பு இருக்காது, சக மனிதனை பாராட்ட மாட்டோம். நாம் பெருமையோடும் வைராக்கியத்தோடும் வாழ்ந்தால் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்க விரும்பினால், என் மேல் எனக்கு நல்ல செயல்களை, நற்கிரியைகளை செய்ய விரும்பினால், கண் காணாத எனக்கு நீ செய்ய முடியாது, கண் காண்கிற உன் சகோதரனுக்கு அதை செய்து விடு. அதை நீ செஞ்சிட்டினா அதை எனக்கே செய்கிறாய். ஆமே. உண்மையிலே வாலண்டியர்ஸ், நம்முடைய உதவி ஊழியர்களை நான் பாராட்டுகிறேன். அவர்கள் ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பினால் இந்த ஊழியங்களை செய்கிறார்கள். ஆமே. அப்போ நாமும் ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த ஊழியத்தை கர்த்தர் மேல் இருக்கிற அன்பினால் அதை செய்வோம். இந்த 2024 ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர், என்னை நம்பி நீங்கள் கொடுத்த ஊழியம் எதுவாக இருந்தாலும் அதை நான் உண்மையில் இருக்கிற அன்பினால் நான் செய்வேன். பாஸ்டர் கொடுத்துட்டாரே, நம்ம தலையில் இந்த பாரத்தை போட்டாரு, அப்படி செய்யாதபடி கர்த்தர் மேல் இருக்கிற அன்பினால் நீங்கள் செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். ஜான் ஹாப்கின்ஸ் என்கிற ஒரு பல்கலைக்கழகம், வெளிநாட்டில் ஒரு பேராசிரியர் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து கணிப்பை எடுத்தார். அங்கே அந்த பல்கலைக்கழகத்துக்கு அருகில் இருந்த ஒரு ஸ்லம் ஏரியாவில் போய் தன்னுடைய மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்களை அனுப்பி 200 சேரி பிள்ளைகளை சூஸ் பண்ணுங்க. 200 ஸ்லம் சில்ட்ரன், 12 வயசுலேருந்து 16 வயசுக்குள். அந்த 200 பிள்ளைகளை அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து அடுத்த 25 வருடம் கழித்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு எடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்போ அந்த மாணவர்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த 200 பேர் லிஸ்ட்டை கொடுத்துட்டு
இந்த 200 பேரில் அடுத்த 25 வருஷத்துக்குள் 180 பேர் சிறையில் இருப்பார்கள் என்று கருத்து கணித்தார்கள். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் சரியில்லை, அவன் வாழ்கிற சூழ்நிலை சரியில்லை, அவனும் சரியில்லை. இவன் இப்படியே வளர்ந்தான்னா அடுத்த 25 வருஷத்துல இவன் ஒரு குற்றவாளியாகத்தான் வளருவான், இவன் சிறையில் தான் தன் வாழ்க்கையை கழிப்பான் என்று கருத்து கணிப்பு செய்தார்கள். அந்த ஆசிரியர் ஒரு சவால் விட்டார். 25 வருடங்கள் கழித்து நம்ம மறுபடியும் இதே பல்கலைக்கழகத்துக்கு வரப்போகிறோம், மறுபடியும் அதே சேரி பகுதிக்கு போக போகிறோம், மறுபடியும் அந்த மாணவர்களை தேடி கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டார். 25 வருடங்கள் கழிந்து எல்லாரும் திரும்பி வந்தார்கள். அந்த மாணவர்களை தேடி பார்த்த பொழுது கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் வெளியூருக்கு போயிட்டாங்க. எப்படியோ கண்டுபிடிச்சு 180 பேரை கண்டுபிடித்தார்கள். ஹல்லேலூயா. 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன சொன்னது? 180 பேர் எங்கே இருப்பாங்க? ஜெயிலில் இருப்பாங்க. ஆனால் ஆச்சரியமாக 4 பேர் தான் சிறையில் இருந்தார்கள். மற்ற 180ல் 176 பேர் நல்ல நிலையில் உயர்ந்திருந்தார்கள். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி நடந்தது? இவங்களுடைய பேக்ரவுண்ட், இவங்களுடைய பேரண்ட்ஸ், இவங்களுடைய வாழ்க்கை முறைகள் பார்த்தா இவன் ஒரு குற்றவாளியாக தானே மாறுவான் நாங்கள் நினைச்சோம். இவன் எப்படி பெரிய ஆளாக வந்தான்னு சொல்லி ஒவ்வொருத்தர மறுபடியும் கேட்டாங்க. காரணம் என்ன? அவங்க சொன்னாங்க, 180 பேரும் சொன்னது ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் பெயரை சொல்லி அவர் தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றினார். அப்போ அந்த ஆசிரியரை தேடி அவங்க போனால் அவர் ரிட்டையர்ட் ஆகி ஒரு வீட்டில் தனிமையில் இருக்கிறார். போய் இது 180 பேர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றிருக்கீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ன பொழுது அவர் யோசித்தார். நான் என்ன பண்ணேன்? 180 பேரை நான் ஒன்றுமே பண்ணல, ஒன்று பண்ண அது மட்டும் ஞாபகம் இருக்குது. சுயநலம் இல்லாமல் நான் அவர்களை நேசித்தேன். ஹல்லேலூயா. விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் ஐ லவ் தட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள சுயநலம் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசித்தேன். அது ஒன்று தான் நான் செஞ்சேன். ஆனால் 180 பேர் வாழ்க்கையை நான் மாற்றிருக்கிறேன் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் என்று சொன்னார். அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு அதான் சொல்கிறாரு, சுயநலம் இல்லாமல் ஆண்டவரை நேசி. சுயநலம் இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிறவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டின்னா உன் வாழ்க்கையின் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நீ எவ்வளவாய் நேசிக்கிறாயோ அவ்வளவாய் அவர் உன் அருகில் வருவார். அவருடைய வசனங்கள், வாக்கு தத்தங்கள் இந்த வருடம் சொன்னது போல உங்கள் மேல் அவருடைய நல்வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேற துவங்கும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஒரு 2 நிமிடம் அப்பா மேல் நான் வைத்திருக்கிற அன்பை வார்த்தைகளினால் நாம் வெளிப்படுத்த போகிறோம். உள்ளே வெளியே யாராவது இருப்பீர்கள் என்றால் எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 2 நிமிஷம் கைகளை தட்டி, ஹல்லேலூயா, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மிடத்திலே அன்பு கூறுகிறேன். எல்லாரும் கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. துதிப்போம். சொல்லுங்க, இயேசுவே முழு இதயத்தோடு உம்மை நான் நேசிக்கிறேன். இதயம் என் சரீரத்தின் மையமாக இருப்பது போல என் வாழ்க்கையின் மையம் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க இல்லாம நான் இல்லப்பா. இதயபூர்வமாய் நான் உம்மை நேசிக்கிறேன், முழு ஆத்மாவோடு உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? அப்பா, முழு ஆத்மாவோடு உம்மை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. சுவாச காற்றை போல உயிருக்குயிராய் உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. முழு பலத்தோடு உம்மை நான் நேசிக்கிறேன். அறிவுபூர்வமாக துடிதுடிப்போடு முழு பலத்தோடு நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகாப் என்றால் வாஞ்சையோடு தேடுதல். சொல்லுங்க, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல அப்பா என் இதயம் உம்மை வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. அகாப் என்றால் ரக்கம் என்றால் தாயும் தகப்பனும் தன் குழந்தையை அணைத்து கொள்ளுதல். அதுபோல சொல்லுங்க, அப்பா உங்க பாதத்தை நான் கட்டி அணைத்து கொள்கிறேன். நீங்க இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, நீங்க இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஒரு குழந்தை தகப்பனின் பாதத்தை அணைத்துக் கொள்வது போல உம்முடைய பாதத்தை நான் அணைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. அகாப்பே அன்பு, சுயநலமில்லாத அன்பு, எதிர்பார்ப்பில்லாத அன்பு. ஹல்லேலூயா. அப்பா, நீங்க நன்மை செஞ்சாலும் செய்யாட்டாலும் நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. எனக்காக சிலுவையில் உயிர் கொடுத்த அந்த அன்பை நான் மறக்க மாட்டேன்ப்பா. என் உயிர் மூச்சு இருக்கிறவரை உமக்காக நான் வாழ்வாண்டவரே. ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆனால் அந்த அன்பை நான் வெளிப்படுத்த தெரியல அப்படின்னுவீங்கன்னா கர்த்தர் சொல்ற, உன் வார்த்தையினால் உன் அன்பை வெளிப்படுத்து மகனே. கைகளை உயர்த்தி எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அடிக்கடி நான் சொல்லுவேன்ப்பா.
நீங்கள் செஞ்ச நன்மைகளை சொல்லி சொல்லி உமக்கு நன்றி சொல்வேன்ப்பா. நீங்கள் எப்படிப்பட்ட தெய்வம், நீர் எவ்வளவு மேலான தெய்வம் என்பதை சொல்லி சொல்லி உம்மை நான் புகழ்வேன் ஆண்டவரே. நீர் என்னை நேசித்தது போல நான் உம்மை நேசிப்பதை என் வார்த்தையினால் நான் வெளிப்படுத்துவேன்ப்பா. அது மாத்திரமல்ல, கீழ்ப்படிதலினால் நாம் அன்பை வெளிப்படுத்தணும். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால், ஆண்டோடைய சித்தத்தை செய்யாமல் இருப்போம் என்றால், நாம் இஷ்டம் போல் ஓடுவோம் என்றால் அது மெய்யான அன்பு அல்ல. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் மேல் கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறேன், கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதை தியானித்து அதை மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதற்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பா என்றால் ஆண்டவர் உன்மேல் அன்பு கூறுவார், உன்மேல் அவர் மகிழ்ச்சி அடைவார். எல்லாத்துக்கும் மேலே அப்பாவை என்னால் பார்க்க முடியல, ஆனால் நான் அவருக்கு ஏதாவது நன்மை செய்ய விரும்புகிறேன், அப்பாவுக்கு நான் சேவை செய்ய விரும்புகிறேன், அப்பாவுக்காக என் அன்பை என் செய்கைகளினால் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவங்ககிட்டே நீ அன்பு கூறு மகனே மகளே. நீ மற்றவங்களுக்கு என்ன செய்கிறாயோ அதை எனக்கே செய்கிறாய். ஹல்லேலூயா. 2 கைகளையும் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்னை நான் நேசிப்பது போல மற்றவங்களையும் நான் நேசிப்பேன் ஆண்டவரே. மற்றவங்க மனசு காயப்படுத்த மாட்டேன்பா, மற்றவங்க மேலே கோபப்பட மாட்டேன்பா, மற்றவங்களை குறை பேச மாட்டேன்பா, மற்றவங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா ஒரு நாளும் தாழ்வாக நினைக்க மாட்டேன்பா, மற்றவங்களை நான் ஆண்டவரே புறக்கணிக்க மாட்டேன்பா, மற்றவங்களை ஆண்டவரே நான் ஒதுக்க மாட்டேன். யாராக இருந்தாலும் நான் அவர்களை நேசிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரதான கற்பனை எது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் தேவனிடத்தில் அன்பு கூறு. அதற்கு ஒப்பான 2வது கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த 2024 கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். அந்த நாள் ஆண்டவரே எங்களோடு பேசின உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே அன்பு கூறத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனை வார்த்தையினால ஆண்டவரே அப்பா உடைய ஆண்டவரே உடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த என் தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனை ராஜா. ஆண்டவரே அப்பா உடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா இதன் மூலியமா அன்பை வெளிப்படுத்த என் தேவன் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் சக ஆண்டவரே அப்பா மனிதர்களிடத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் அன்பாய் நடந்து கொள்ளத்தக்கதாக தேவ அன்பு தாம் எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஊழியங்களிலும் நம்முடைய தெய்வீக அன்பு ஆண்டவரை வெளிப்படத்தக்கதாக ஆண்டவர் எங்கள் மூலியமாக அநேகருமே அறிந்து கொள்ளத்தக்கதாக என் தேவன் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டு நாங்கள் இதற்கு அப்படியே கீழ்ப்படிய ஆண்டவரே முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.